ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பகுதியில் இந்த மலேரியல் பேரசைட்டுன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே மலேரியல் டிசீஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ இது கொசுனால் பரவுது அப்படின்றதும் தெரியும். ஸோ இதில் 2 ஹோஸ்ட் இருக்குது, அதனால் இதை டைஜெனிக்னு சொல்லுவாங்க. யார் யார் அந்த 2 ஹோஸ்ட்டு? ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவும் இன்னொன்று ஹியூமன் பீயிங். சரி, இதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: ஷைஜோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு இந்த மலேரியல் பேரசைட்டால். அதனுடைய உமிழ்நீரில் ஸ்போரோசோய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருமி இருக்கும், அந்த மலேரியாவுடைய கிருமி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்போரோசோய்ட்டை தான் இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் ஒரு மனுஷனை கடிக்கும் பொழுது அந்த கொசுனுடைய உமிழ்நீரோட சேர்த்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் அனுப்பிடும். ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஸ்போரோசோய்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மலேரியல் பேரசைட் வந்தாச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, லிவரை போய் ரீச் பண்ணிடுறார், நம்மளுடைய லிவருக்கு வந்துடுறார். அங்கே லிவர் ஹெப்பாட்டிக் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஹெப்பாட்டிக் செல் உள்ள இந்த ஸ்போரோசோய்ட் நுழைஞ்சி மீரோசோய்ட்டாக வெளியில் வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர், இந்த சுழற்சிக்கு பேர் தான் ஷைஜோகோனி. இந்த ஸ்போரோசோய்ட்டாக போகிற அந்த செல் ஹெப்பாட்டிக் செல்ஸில் மல்டிபிள் ஏசெக்சுவல் ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல பிளவு முறையை நடத்தி நிறைய மீரோசோய்ட்டாக உற்பத்தி பண்ணிடும். இப்போ இந்த மீரோசோய்ட் என்ன பண்ணுன்னா, ஃபர்தராக ஹெப்பாட்டிக் செல்லேருந்து, அதாவது லிவர் செல்லேருந்து வெளியில் ஆர்பிசி நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போது ஷைஜோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஷைஜோகோனின்றது ஹியூமன் பீயிங்கில் லிவர் செல்களில் நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி இல்லை ஒரு ப்ராசஸ். சரி, அடுத்தது இப்போ இந்த மீரோசோய்ட் வெளியில் வந்துருச்சு இல்லையா, இந்த மீரோசோய்ட் என்ன பண்ணோம், ஆர்பிசிக்குள்ளே நுழைஞ்சிரும் அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ இந்த ஆர்பிசி செல்லுக்குள்ளே நுழைஞ்ச மீரோசோய்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஒரு செல்லாக இருக்கக்கூடிய ட்ரோபோசோய்ட்டாக கன்வெர்ட் ஆகுது, யூனிசெல்லுலர் ட்ரோபோசோய்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது கொஞ்சம் வளர்ந்து சைஸில் பெருசாகி அது உள்ள ஒரு வேக்யூல் சென்டராக ஃபார்ம் ஆகுதான். வேக்யூல்னா ஒரு காற்று குமிழ் அந்த ட்ரோபோசோய்ட் உள்ள ஃபார்ம் ஆகுது. இப்படி இந்த ஸ்டேஜில் இந்த செல்லை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு முத்திரை மோதிர வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோதிரம் மாதிரி தெரியுதான் அந்த ஆர்பிசியை பார்க்கறதுக்கு, என்னவோ ரிங்கு மாதிரி, கையில் மாட்டுற ரிங்கு மாதிரி தெரியுதான். ஏன்னா அந்த சென்ட்ரல் வேக்யூல் என்ன பண்ணுது, சைட்டோபிளாசத்தெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு அந்த வேக்யூல் முழுசாக அந்த செல்லை ஆக்குபை பண்ணிடுது இல்லையா, ட்ரோபோசோய்ட்டை. அதனால் இதை பார்க்கும்போது இது ஒரு மோதிர வடிவத்தில் இருக்குது. இதை தான் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இந்த ஸ்டேஜ் இருக்கும், ஆர்பிசி செல்லுக்குள்ளே வந்த பிறகு தான் இருக்கும். ட்ரோபோசோய்ட்டாக மாறின பிறகு தான் இருக்கும். யார் ட்ரோபோசோய்ட்டாக மாறினா, மீரோசோய்ட் தான் ட்ரோபோசோய்ட்டாக மாறிட்டார். சரி, இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த ட்ரோபோசோய்ட்டுன்றது ஒரு செல்லு தானே, அது உள்ள ஒரு நியூக்ளியஸ் தானே இருக்கும், ஒரு உட்கரு தானே இருக்கும். இப்போ இந்த உட்கரு என்ன பண்ணுதுன்னா, மல்டிப்ளாக டிவைட் ஆகி ஏசெக்சுவலாக ஒரு பாலிலா இனப்பெருக்க முறையில் டிவைட் ஆகி நிறைய உட்கருக்களை உற்பத்தி பண்ணிடும் இந்த ட்ரோபோசோய்ட். இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் ஷைசாண்ட். இந்த செல்லில் என்ன இருக்குது, நிறைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகி கிடக்குது. சரி, இப்போது இந்த ஷைசாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகி கிடக்குது. இன்னொன்று ஸ்கஃப்னர்ஸ் கிரானியூல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டும் காணப்படுது. இந்த ஸ்டேஜில் இந்த ஷைசாண்ட் என்ன ஆகுதுன்னா, டிவைட் ஆகி நிறைய மோனோ நியூக்ளியோடைட் மீரோசோய்ட்டாக வெளியில் வருதுப்பா. இப்போ ஒன்றும் நடக்கலை, ஹெப்பாட்டிக் செல்லேருந்து மீரோசோய்ட் வெளியில் வந்துச்சா, அது ஆர்பிசியில் உள்ள நுழைஞ்சு திரும்பவும் மீரோசோய்ட்டாக மாறி வெளியில் வருது. அதுக்கு தான் இந்த ஆர்பிசி உள்ளவே நுழையுது. இது ஏற்கனவே நம்ம ஒரு சுழற்சியில் இருக்கிறோம், லைஃப் சைக்கிளில் இருக்கிறோம், அதுக்கு உள்ள ஒரு சின்ன சுழற்சி தான் இது. இந்த ஷைசான் ஸ்டேஜ்னு சொல்கிறது ஒரு சின்ன சுழற்சி. இது எங்கே நடக்குது, ஆர்பிசியில் நடக்குது. மீரோசோய்ட் ஆர்பிசி செல்லுக்குள்ளே போது, ட்ரோபோசோய்ட்டாக மாறி ஷைசான்ட்டாக மாறி அதுக்கப்புறம் வெடித்து திரும்பவும் சின்ன சின்ன மீரோசோய்ட்டாக வெளியில் வருது. இப்போ இந்த வெளியில் வந்தார் இல்லையா மீரோசோய்ட், இவரோட வேலை என்னென்னா, புதுசாக இருக்கக்கூடிய இன்னும் பல ஆர்பிசியை போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணி இதே மாதிரி சுழற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இது எவ்வளோ நேரத்துக்கு செய்வாங்க இதே மாதிரி சுழற்சினா, கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் ஒரு மனிதனோட உடலில் இந்த வேரியண்ட்டை பொறுத்து, இந்த நம்ம ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு, பிளாஸ்மோடியம் ஓவெல்னு இந்த பேராசைட்டில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, அதில் சில வகைகள் 48 மணி நேரம், அது உங்களுக்கு சார்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா
பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம், பிளாஸ்மோடியம் மலேரியா 72 மணி நேரத்துக்கு இந்த சுழற்சியை தொடர்ந்து எரித்ரோசைட்டில் செய்து, பிளாஸ்மோடியம் ஓவில் 48 மணி நேரம், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் 36லேருந்து 48 மணி நேரத்துக்கு இது செய்யுது. ஆக்சுவலி இந்த ஃபால்சிபேரம்ன்றது ரொம்ப ஃபேட்டல். இந்த மலேரியல் பேரசைட் இன்ஃபெக்ட் பண்ணால் கொஞ்சம் ஃபேட்டலாக இருக்கும், உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போது இந்த ஷைசாண்ட் டிவைட் ஆகி நம்மளுக்கு நிறைய மீரோசோய்ட்டை வெளிவிட்டுது. இந்த மீரோசோய்ட்லாம் போய் புதுசாக நிறைய எரித்ரோசைட் செல்ஸ், ஆர்பிசி செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் தான் மனுஷனுக்கு அறிகுறிகள் வெளிப்படுது. இந்த சிம்டம்ஸ், மலேரியல் சிம்டம்ஸ் வெளிப்படுது. ஸோ இது வரைக்கும் தான் ஹியூமன் பீயிங்கில் இந்த மலேரியல் பேரசைட் அதனுடைய லைஃப் சைக்கிளை நடத்துது. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த மீரோசோய்ட் வெளியில் வருது இல்லையா? இந்த மீரோசோய்ட் போயிட்டு புதுசாக இருக்கக்கூடிய ஆர்பிசி இந்த நேரத்தில் ஒரு ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு நம்மளை கடிக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் இந்த ஆர்பிசி செல்ஸ்லாம் ஆல்ரெடி லைசிஸ் ஆகி மீரோசோய்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு இல்லையா? இந்த கண்டிஷனில் அவர் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிறார். இப்போ அவருடைய உடம்புல போகக்கூடிய சில மீரோசோய்ட் செல்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, அக்கேஷ்னலாக மேக்ரோ கேமிட்டோசைட்ஸாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்ஸாகவும் அவர் உடம்புக்குள்ளே போகும்போது மாற்றமடையுது. அதாவது நம்ம ரத்தத்தை எடுத்துக்கும் பொழுது இந்த ப்ராசஸ் நடக்குது. இதை தான் கேமிட்டோகோனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேமிட் உருவாகுது இல்லையா? ஸோ இந்த மேக்ரோ கேமிட் ஃபீமேல் கேமிட்டாகவும், மைக்ரோ கேமிட்டோசைட்ஸ் மேல் கேமிட்டாகவும் ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம கேமிட்டோகோனின்னு சொல்கிறோம். இது மஸ்கிட்டோனுடைய பாடியில் ஃபார்ம் ஆகுது. மஸ்கிட்டோனுடைய கட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபர்டிலைஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட் ஊகைனிட்டாக மாறுது. இப்போ இது ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட்டாக இருக்குது. இது மைக்ரேட் ஆகுது அங்கேருந்து, எங்கள் கட்டில் இருந்து மஸ்கிட்டோனுடைய கட் வால் உள்ள இன்ட்ரூட், அதாவது உள் நுழைஞ்சி ஊசைட் ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஊசைட்டில் தான் மியாசிஸ் நடைபெற்று நிறைய ஸ்போரோசோய்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ திரும்பவும் ஸ்போரோசோய்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்போரோகோனி. இந்த ஸ்போரோகோனி எப்படி நடைபெறுது? மியாசிஸ் நடைபெறுவதால் உருவாகுது. யார்கிட்ட இருந்து? ஊசைட்டில் மியாசிஸ் நடைபெற்று ஸ்போரோசோய்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் ஸ்போரோகோனி. ஸோ இங்கே ஸ்போரோகோனியை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஷைஜோகோனி பார்த்தோம், அதுக்கப்புறம் கேமிட்டோகோனி, அப்புறம் ஸ்போரோகோனி. இப்போ ஸ்போரோசோய்ட் திரும்பவும் அங்கேருந்து அந்த கட்டில் இருந்து உமிழ்நீருக்கு இப்போ இந்த இன்ஃபெக்டட் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ புதுசாக ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்கும் பொழுது அதனுடைய உமிழ்நீர் மனிதனுடைய ரத்தத்தில் செலுத்தப்படும். ஸ்போரோசோய்ட்டாக என்ட்ராகும். ஸ்போரோசோய்ட் ஹியூமன் பீயினுடைய லிவர் செல், ஹெப்படிக் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி மீரோசோய்ட்டாக வெளியில் வரும். மீரோசோய்ட் செல் புதுசாக ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணோம். அதுக்குள்ளே போய் ட்ரோபோசோய்ட்டாக மாறி ஷைஜான்ட்டாக மாறி ஷைஜான்ட் வெடித்து யூனிசெல்லுலார் மீரோசோய்ட் செல்ஸாக நிறைய ஆர்பிசி செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணோம். அந்த ஸ்டேஜில் தான் ஈமோசோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு டாக்ஸிக்கை ரிலீஸ் பண்ணோம். அங்கே தான் அறிகுறிகள் உருவாக்கப்படும். ஸோ திரும்பவும் இந்த நேரத்தில் புதுசாக ஒரு கொசு, ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு நம்மளை கடித்து நம்மக்கிட்ட இருந்து மீரோசோய்ட்டை எடுத்துகிட்டு போகுது. அந்த மீரோசோய்ட்டை மேல் அண்ட் ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகுது, கேமிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அவங்க ஃபெர்டிலைசேஷன் உடம்புலேயே, கொசுவோட உடம்புலேயே நடைபெற்று ஊகைனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஊகைனேட் கட்வாலில் நுழைஞ்சி ஊசைட்டாக வருது. ஊசைட்டில் மியாசிஸ் நடைபெறுது, ஸ்போரோசோய்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு ஸ்போரோகோனின் பேர். ஸோ இப்படி இந்த 3 ஸ்டேஜையுமே இந்த மலேரியல் பேரசைட் 2 ஹோஸ்ட் வழியாக நடைபெற்று அவருடைய வாழ்க்கை சுழற்சியை சூப்பராக நடத்தி மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேட்டல் டிசீஸை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளோ தான் மலேரியல் பேரசைட்டினுடைய வாழ்க்கை சுழற்சி. மலேரியா டிசீஸ்னுடைய அறிகுறியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கானது குளிர் ஜுரம் வந்துடும். இது எதனால் உருவாகுதுன்னா, ஈமோசோயின் அப்படின்ற அந்த நச்சு பொருளும் இந்த சிவப்பணு ஆர்பிசி செல்ஸ்லாம் லைசிஸ் ஆகி அதனுடைய டெப்ரீஸ்லாம் ரத்தத்தில் கலக்கும் பொழுது இந்த சிம்டம்ஸ் ஒரு குளிர் நடுக்கம் ஏற்படும். இதுதான் மலேரியல் பேராக்சிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப யூனிக்கானது. இது வந்தாலே மலேரியா அட்டாக் ஆயிருக்குன்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆக்கப்படும். இதை தாண்டி என்னென்னலாம் வரும்னா, ஹெட்டேக் வரும், நாசியா, வாமிட் வரா மாதிரியே இருக்கிறது, மஸ்குலர் பெயின் ஏற்படும். ஸோ இதெல்லாம் இதனுடைய சேர்ந்த ஒரு சில அறிகுறிகள். இந்த மலேரியல் பேரசைட் வெறுமனே ஆர்பிசியை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம்னா, அதை தாண்டி ஸ்ப்ளீன், நம்மளுடைய மண்ணீரலையும் அப்புறம் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள், விசரல் ஆர்கன் சொல்லுவாங்க, அதையும் இந்த மலேரியல் பேரசைட் தாக்கும்.
ஸோ இந்த மலேரியல் பேரசைட்னுடைய இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்குபேஷனில் வந்து அறிகுறியெல்லாம் தெரியாது. அது வரைக்கும் இந்த ஹெப்பாட்டிக் செல்ஸில் இந்த ஷைசோகோனி ஸ்டேஜெல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கும். ஸோ ரத்தத்தில் இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து லைசிஸ் ஆகும்போது தான் இந்த இன்குபேஷன் பீரியட்லேருந்து அவர் வெளியில் வராருன்னு அர்த்தம். ஸோ சிம்டம் எப்போ தெரியுதோ அது வரைக்கும் இன்குபேஷன் பீரியட். இந்த மலேரியல் பேராக்சிசம்ஸ், அந்த ஷிவரிங் சில்ஸ் ஏற்படும்னு சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீவர் இருக்கும், சில்ஸ் இருக்கும், அதை தொடர்ந்து வேர்க்கவும் செய்யும். இந்த ஃபீவரும் சில்ஸும் எதனால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மலேரியல் டாக்ஸின் வந்து யாரை போய் தூண்டுதுன்னா மேக்ரோஃபேஜ் செல்களை, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய விழுங்கும் செல்களை போயிட்டு தூண்டிடுதான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்றதையும் இன்டர்லியூக்கினையும் ரத்தத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷிவரிங் சில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மலேரியல் நோயினுடைய அறிகுறிகள். அப்படியே ஒரு தனியாக ஒரு 3 மார்க்ஸில் கேட்கும்போது நீங்கள் இதெல்லாமே எழுதலாம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக மலேரியல் பேரசைட்னுடைய லைஃப் சைக்கிளை பற்றி பார்த்தோம், ப்ளஸ் அதனுடைய அறிகுறிகளை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.